வணக்கம். ஸோ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அந்த நான் சொல்ல போகிற ஒரு திங் வச்சு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணேன். அது அந்த திங் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது என்னோடய லக்கி திங்காக இருக்கும், என்னோடய லக்ஷ்மி பாக்ஸாக இருக்கும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த அதிசய பொருள், அந்த அதிசய திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா நான் வாட்ச் வாங்கினதுக்கு அந்த வாட்சோட வந்த கேஸ் தான் இது. அண்ட் நான் ஓகே சேவ் பண்ணலாம், கொஞ்சம் கேஷ் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பிக்கி பேங்க் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட பிக்ஸ் எல்லாம் போட்டு அமௌண்ட்லாம் போட்டு பிக்கி பேங்க் இருக்குல்ல ரெக்டாங்குலர் ஷேப்பில், ஸோ அது ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு அதுக்கு பெட்டர் நம்ம வீட்டில் இருக்கிறது ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினச்சி தான் இந்த பொருளை இந்த இதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, இவங்கன்னு சொல்லுவேன். ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா நான் சும்மா ரேண்டமாக இந்த பாக்ஸில் மணி சேர்க்க ஆரம்பித்தேன். மணி பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட இருந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் சுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாக்ஸில் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நான் சேவ் பண்ணேன். இந்த பாக்ஸ் 1.5 லட்சம் இந்த பாக்ஸ் அகாமடேட் பண்ணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த பாக்ஸ் ஃபில்லாக பார்த்தீங்கன்னா நான் வேறு பவுச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த பாக்ஸில் மட்டுமே நான் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணேன். இது ஓவர் நைட்டில் சேவ் பண்ணல, கிட்டத்தட்ட 1 to 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நான் சேவ் பண்ணிட்டே இருந்தேன். அண்ட் இவங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், லக்ஷ்மி பாக்ஸ், லக்ஷ்மி டப்பா. இவங்க ரொம்ப லக்கி. எனக்கு பார்த்தீங்கன்னா காசு சேவ் பண்ணுறதுல ரொம்பவே லக்கி. அண்ட் எனி கேஷ் ஃபார் தட் மேட்டர் நான் அது பார்த்தீங்கன்னா பிக்கி பேங்க் இல்லை பர்ஸில் பார்த்தீங்கன்னா போட மாட்டேன். இந்த பாக்ஸில் மட்டும்தான் சேவ் பண்ணுவேன். இது ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல வச்சுப்பேன். அண்ட் இது ரொம்ப 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 சென்டிமெண்டல் பாக்ஸ் எனக்கு. இது ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ஒரு வாட்ச் கேஸ் எனக்கு இவ்வளோ லக்கியாக இருக்கும்ன்ட்டு. யூஸ்வலாக நம்மளுக்கு அந்த காலத்தில் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி ஷாப்பில் குட்டி குட்டி பர்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்கள்ல. ஸோ அதில் நான் சேவ் பண்ணி பார்த்துருக்கேன். என் அம்மாலாம் அப்படி பண்ணுவாங்க. ஒரு லக்கியாக ஒரு பர்ஸ் இருந்ததுன்னா அது அப்படியே அந்த பர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் சேவ் பண்ணிட்டே வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு அன்எக்ஸ்பெக்டட்லி எனக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப 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 லக்கி பாக்ஸாக ஆச்சு. இவங்க லக்ஷ்மி டப்பா. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபில்லாகி நான் வேறு பவுச்சில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன்னு சொன்னேன்ல. ஃபில் ஆகிட்ட அப்புறம் இந்த பாக்ஸ் நான் எம்டியாக விட மாட்டேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 ரூபாய் இந்த பாக்ஸில் எப்பயுமே இருக்கும், எம்டியாக வைக்கவே மாட்டேன். ஒரு கேஷ், குட்டி கேஷ், சின்னதாக ஒரு கேஷ் இதில் வச்சுட்டு தான் இருப்பேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஃபில் ஆகிட்டு இப்போ தான் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது லக்கி பர்ஸ் இல்லை லக்கியாக ஏதாவது ஒரு திங்கில் உங்களுக்கு சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அண்ட் அதில் நீங்கள் சேவ் பண்ண காசு நிறைய சேவ் பண்ண முடிஞ்சுதா அப்படின்றது காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலி இதுதான் என்னோடய லக்கி பாக்ஸ், மை லக்ஷ்மி டப்பா. இதில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் பிக்கி பேங்க் வேறு பர்ஸோ எதுலேயும் நான் சேவ் பண்ணுறதில்லை, இதில் மட்டும்தான் சேவ் பண்ணுறேன். அண்ட் இதில் சேவ் பண்ண பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 1.5 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கேன். என்னால் பிலீவ் பண்ணவே முடியல. ஒரு 2 வருஷத்தில் 1.5 லட்ச ரூபா இந்த பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் டிஸ்கார்ட் பண்ணலான் இருந்தேன். ஆனால் சரி ஓகே, நான் ஏதோ ஒரு அவசரத்துக்கு கேஷ் இருந்தது, அந்த கேஷை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஓகே இந்த பாக்ஸில் வச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லி வைக்க ஆரம்பித்தது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் எனக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப லக்கியாக வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் மை லக்கி லக்ஷ்மி டப்பா, லக்ஷ்மி பாக்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது லக்கி திங் இல்லை லக்கி பர்ஸ் இல்லை லக்கி பாக்ஸ் எதிலாவது சேவ் பண்ண ஆரம்பித்து அந்த சேவ் பண்ண அந்த காசு உங்களுக்கு மேலே க்ரோ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you, bye bye.